அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ட்ரம்ப்பையே, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பையே அலற விட்டிருக்கிறார். ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இந்தியாவையே மிரட்டி கொண்டிருக்கிறார். மோடி அவர்களையே. மோடி அச்சத்தில் இருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காதே என்கிறார். பிறகு சரி இன்னும் ஒரு மாதத்திற்கு மட்டும் வாங்கிக்கொள் என்கிறார். இப்படி நடுங்க விட்டு கொண்டிருக்கிறோம் ட்ரம்ப் ஒரு பக்கம். அதனால் அச்சத்தில் பெரும் 150 கோடி மக்கள் தொகையை எப்படி வழிநடத்துவது என்று தயக்கத்தோடு காத்திருக்கிறார் மோடி அவர்கள். மோடியின் கூட்டாளி ஈரானை அமெரிக்கா அடித்து நொறுக்குவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் கூட்டாளி ரஷ்யா, மோடியின் கூட்டாளி புதின் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் உக்ரைனிடம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்பையே அலற விட்டிருக்கிறார் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். அமெரிக்க நிறுவனம் காக்னிசான்ட், அது சோழிங்கநல்லூரில் ஒரு கட்டடம் கட்டுறான். அந்த கட்டடம் கட்டுறதுக்கு கட்டடம் கட்ட அனுமதி தர்றதுக்கு 12 கோடி ரூபா வாங்கினவன் ஒரு நம்ம ஊர் தமிழ்நாடு மந்திரி. அமெரிக்காக்காரன் நம்மளை மிரட்டுறது போய் அமெரிக்காவே நம்ம ஆள் மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கான் 12 கோடி ரூபா. நம்ம ஒரத்தநாடு வைத்திலிங்கம் மந்திரியாக இருந்தப்ப அந்த வழக்கில் காக்னிசாண்டுக்கு 180 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கான் அமெரிக்கா. அதுக்கப்புறம் தான் இவன் மேலே வழக்கு. இந்த வைத்திலிங்கம் மேலே இன்னொரு வழக்கு உண்டு. ஸ்ரீராம் நிறுவனம் ஒரு பில்டிங் கட்டுறான், அடுக்குமாடி கட்டடம், அடுக்கக வீடுகள். அதற்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 28 கோடி ரூபா வாங்கியிருக்கான். அவன் மேலே 100 கோடி ரூபா அதிகபட்சமாக சொத்து வச்சுருந்ததாக கைப்பற்றிருக்காங்க. இந்த 2 கட்டடத்துக்கு மட்டும் 40 கோடினா, இங்கே அனுமதி வழங்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு பெற்ற தொகை எவ்வளவு? பல்லாயிரம் கோடியா அல்லது லட்சம் கோடிக்கு மேலேயான்னு தெரியல. இப்படி லஞ்சம் வாங்கின, அமெரிக்காவையே மிரட்டின வைத்திலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியில் திமுகவில் இணைச்சி ஒரத்தநாடு தொகுதியில் சீட்டும் கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டாலின். இதை பார்த்து ட்ரம்ப்பே மிரண்டு போயிருக்கான். ட்ரம்ப்பையே மிரள வச்சது தான். முஸ்லீம்கள் முழுக்க இப்போ தான் உடனே ட்ரம்ப்பை எதிர்க்கிறார் ஸ்டாலின். உடையாந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணமே இந்த வைத்திலிங்கத்தை கொண்டு வந்து அமெரிக்காவையே மிரட்டி காசு வாங்கின வைத்திலிங்கத்துக்கு சீட்டு கொடுத்ததை கணக்கு வச்சு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து மோடியே மிரண்டு போயிருக்கார். என்னடா நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப்பையே மிரட்டுறான் நம்ம ஸ்டாலின். தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்க ஒரு ஸ்டாலின் சொல்லி இப்படி ஒரு சூழல் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் மோடியை அமெரிக்கா மிரட்ட, ட்ரம்ப்பு மிரட்ட, இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பை ஸ்டாலின் மிரட்டுகிறார் என்பது சுவாரஸ்யமான தகவல். நன்றி, வணக்கம்.